ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் இந்த ரெயின்டீர் ஹெட் பேண்ட் தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஹெட் பேண்டுக்கான பேட்டர்ன் எல்லாமே நம்மள வீடியோட கீழே டிஸ்பிளே ஆகுங்க. பார்த்து என் கூட சேர்ந்து பண்ணுங்கள். அன்டில் ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஹெட் பேண்ட் செய்ய நம்மளுக்கு இந்த ஸ்கின் கலர் யானை, அப்புறம் ப்ரௌனு, டார்க் ப்ரௌன் கலர் தான் வேணும். ஸ்டிச் மார்க்கு, சிசர்ஸ், அப்புறம் 2mm ஹூக் எடுத்திருக்கேங்க. அப்புறம் ஹெட் பேண்ட் ஆல்ரெடி யூஸ்டு ஹெட் பேண்டாக எடுத்திருக்கேன். லைட் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ 6 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு நம்ம இந்த டெய்ல் யானை பிடிச்சி இழுத்துக்கலாம். இது 24 சென்டிமீட்டர். இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுகிட்டே வந்துடுங்க. ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டுகிட்டே வாங்க. நம்ம கிளிப்புக்கு சைஸ் 24 இல்லைங்களா, அப்படியே போட்டுகிட்டே வரணும். ஒரு ரவுண்ட்லேயும் 6 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு ஸ்லிட் ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. அன்டில் நம்ம கிளிப் சைஸ் கரெக்டாக ஆகிற வரைக்கும் போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டே வாங்க. டோட்டலாக 6 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு ஸ்லிட் ஸ்டிச் போடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. கிளிப்போட சைஸ் நம்மளுக்கு 24 சென்டிமீட்டர் இல்லைங்களா, அது வரைக்கும் இது மாதிரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு லென்த்தாக கிடைக்குங்க. இப்படியே போட்டே வந்தோன்னா நம்மளுக்கு கிளிப்போட ரெக்வயர்டு சைஸ் கிடச்சிடும். அப்புறம் போட்டுட்ட பிறகு கிளிப்பில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற த்ரெட்டை புல் த்ரூ பண்ணிவிடுங்க. புல் த்ரூ பண்ண யானை வச்சு அழகாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அழகாக நீட்டாக போட்டுக்கோங்க. ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு யானை உள்ளே இன்செர்ட் பண்ணி யானை கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹெட் பேண்ட் ரெடி. ரெயின்டியரோட ஹார்ன் வர்றதுக்காக நான் இப்போ இந்த டார்க் கலர் யான் எடுத்திருக்கேங்க. இதில் மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டுட்டு பிறகு இதில் 6 சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1, செகண்ட் சிங்கிள் க்ரோஷேட், தேர்ட் சிங்கிள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. 4th 1, 5th 1, 6th 1. போட்டுட்டு டெய்ல் யானை இழுத்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு இதில் வந்து ஹூக் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிட் ஸ்டிச் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு செயின் போட்டுக்கலாம். செகண்ட் ரவுண்டோட செகண்ட் ரவுண்ட்லேயும் 6 சிங்கிள் க்ரோஷெட் தான். டூ 3 4 5 6 இதே மாதிரி திருப்பியும் ஒரு 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டே வாங்க. ஸ்லிட் ஸ்டிச் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட், செகண்ட் சிங்கிள் க்ரோஷெட், third one, fourth one, லாஸ்ட்டில் ஸ்லிட் ஸ்டிச் போட்டுருங்க. இதே மாதிரி ரவுண்ட் 4 போட்டுட்டு வாங்க. ரவுண்ட் 4 போட்டுட்டு ரவுண்ட் 4 எண்டில் மீட் பண்ணுறேன். ரவுண்ட் 5ல் வந்து இப்போ 4 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். 1 போட்டுட்டோன்னே ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 1 போட்டுட்டோன்னே 2 3 and 4 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. 1 and 2 முடிகிற இடத்துல ஸ்லிட் ஸ்டிச் போட்டுருங்க. நம்மளுக்கு ஒரு குட்டி ஹோல் மாதிரி கிடைக்குங்க. அதில் நம்ம செகண்ட் ஹார்னை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 6 to 9 வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் தான். 6 சிங்கிள் க்ரோஷெட் வரும். ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டோன்னே மறக்காமல் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் 1 3 third 1 fourth 1 இந்த செயின்லேயும் போட்டுகிட்டே வந்துடுங்க. ஃபிஃப்த் 1 6th 1 போட்டுட்ட பிறகு ஸ்லிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். திருப்பியும் ஃபஸ்ட் ஒன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் ஒன் போட்டுட்டு மறக்காமல் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் சிங்கிள் க்ரோஷெட், தேர்டு சிங்கிள் க்ரோஷெட், fourth single crochet, fifth one, sixth one, எயித் ரவுண்ட் போட்டுக்கலாம். செகண்ட் ஒன் போட்டுக்கலாங்க. தேர்டு சிங்கிள் க்ரோஷெட்டும் போட்டுக்கோங்க. ஃபோர்த்து சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க.
5th சிங்கிள் க்ரோஷெட்டும் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6th ஒன் போட்டுக்கலாம். ஸ்லிட் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நம்ம 9th ரவுண்ட் போட்டுடலாம். 9th ரவுண்ட் ஃபஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு மறக்காமல் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. 2 3 4th one 5th one 6th one லாஸ்ட் வந்து ஸ்லிட் ஸ்டிச். நம்ம ரெயின்டியருக்கு பெரிய ஹார்ன் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த ஸ்மால் ஹார்னும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. R1 to R4 மேஜிக் ரிங் போட்டுட்டு 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு ஸ்லிட் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த குட்டி ஹார்ன் கிடச்சிடும். குட்டி ஹார்ன் கிடச்சிட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும், அந்த பெரிய ஹார்னோட ஸ்டிச் பண்ணிக்கணுங்க. வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கணும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிக்கினீங்கன்னா அழகான நம்மளுக்கு இந்த ரெயின்டியரோட ஹார்ன் கிடச்சிடும். அப்போ இதே மாதிரி ஃபாலோ பண்ணி இன்னொரு ஹார்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெயின்டியரோட இயர்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் மேஜிக் ரிங் போட்டுட்டேன். 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 and 6 போட்டுட்டு டெய்லியான பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்லிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. ரவுண்ட் 2ல் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. அது செகண்ட் சிங்கிள் க்ரோஷெட், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன், அப்போ லாஸ்ட்டாக ஸ்லிட் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க செகண்ட் ரவுண்டை. ரவுண்ட் 3 ஃபஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்க்ரீஸ். ஒரு ஸ்டிச்சஸ்லேயே ரெண்டு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அடுத்தது சிங்கிள் க்ரோஷெட், அடுத்தது இன்க்ரீஸ், அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்தது இன்க்ரீஸ், அடுத்த ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்தல ஒரு இன்க்ரீஸ், லாஸ்ட்டாக ஸ்லிட் ஸ்டிச் போட்டு அந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ ரவுண்ட் 4 போடலாம். ரவுண்ட் 4ல் ஃபஸ்ட் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. மறக்காமல் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இன்க்ரீஸ், அடுத்தது வந்து சிங்கிள் க்ரோஷெட், அடுத்ததும் சிங்கிள் க்ரோஷெட், அடுத்தது இன்க்ரீஸ், அடுத்ததில் சிங்கிள் க்ரோஷெட், அடுத்துலேயும் சிங்கிள் க்ரோஷெட், அடுத்தல இன்க்ரீஸ், அடுத்தல சிங்கிள் க்ரோஷெட், அடுத்தல சிங்கிள் க்ரோஷெட், அடுத்தல இன்க்ரீஸ், அடுத்தல சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் ஸ்லிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டு ரவுண்ட் 4 முடிச்சிடுங்க. அடுத்து ரவுண்ட் 5ல் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. மறக்காமல் ஸ்டிச் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டார்டிங் எது எண்டிங் எது நம்மளுக்கு தெரியும். அடுத்து செகண்ட் சிங்கிள் க்ரோஷெட், தேர்டு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்தது இன்க்ரீஸ். இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க.
அடுத்து ரவுண்ட் 6 to ரவுண்ட் 8 வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் தான். ஒரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி போட்டே வாங்க. ரவுண்ட் 8 எண்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட இயர்ஸ் ரெடி. இப்போ இன்னர் பார்ட் ஆஃப் த இயர்ஸ் பண்ணலாம். அதுக்கு நான் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 6 செயின் போட்டுக்கோங்க. 3 4 5 and 6. லாஸ்ட்லேருந்து செகண்ட் செயினில் ஸ்லிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்ததில் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. அடுத்ததில் ஆஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. அடுத்தது டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க அடுத்த செயினில். லாஸ்ட் செயினில் ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம இயர்ஸோட இன்னர் பார்ட் ரெடி. இதை யானை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா யான்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க. நான் B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோ, இனி நம்ம ஆர்ம்ஸ் அண்ட் இயர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீட்டில் எடுத்து நான் 30th ஸ்டிச்சில் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு ஹார்னும் இயர்ஸும் எங்கே வேணுமோ அது தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அழகாக எந்த கேப்பும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கடைசியாக நாட் போட்டு எக்ஸ்ட்ரா யானை கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இயர்ஸும் ஸ்டிச் பண்ணால் நம்மளோட ஹெட் பேண்ட் ரெடிங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த பிம்பாம் பால்ஸ் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம க்யூட்டான ஹெட் பேண்ட் ரெடிங்க. உங்களுக்கு இந்த க்யூட்டான ரெயின்டியர் ஹெட்பேண்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் நதியா வருண். பாய்.